வணக்கம். இது ஸ்டார் அகாடமி வழங்கும் பிருகத் பராசர ஹோரசாஸ்திரம் மூலமும் உரையும். என் பெயர் சம்பசிவம். நாம் தற்சமயம் அத்தியாயம் 16 மூன்றாம் பாவக பலன்கள் என்ற இந்த அத்தியாயத்தின் இறுதி பதிவை இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த சென்ற 2 பதிவுகளில் இந்த மூன்றாம் பாவகத்தை பற்றி பராசரர் சொல்லிய பல்வேறு கருத்துக்களை நாம் பார்த்தோம். குறிப்பாக மூன்றாம் பாவக அதிபதி, மூன்றாம் பாவக காரகர்கள், இவர்கள் எந்த விதமான நிலையில் இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் பராசரர் சொல்ல நாம் கேட்டிருந்தோம். அதே போல இந்த மூன்றாம் பாவக அதிபதிக்கு காரகன் கேந்திரத்தில் இருந்தாலும் அது ஒரு சிறப்பான பலனை தரும். அதே போல அதிபதிக்கும் காரகனுக்கும் 8ஆம் இட தொடர்பு என்பது அவ்வளவு சிறப்பானது இல்லை என்பதையும் நாம் இந்த ஒரு ஸ்லோகத்தில் பார்த்திருந்தோம். இந்த பதிவில் நாம் இந்த அத்தியாயத்தில் மீதம் இருக்கின்ற ஸ்லோகங்களை, குறிப்பாக பல்வேறு பிருகத் பராசர ஹோரசாஸ்திரத்தில் இருக்கின்ற அனைத்து ஸ்லோகங்களையும் தொகுத்து மொத்தமாக நாம் இந்த பதிவுகளில் நாம் பார்த்து வருகிறோம். எனவே இந்த மூன்றாம் பாவகத்தை பற்றி அடுத்து பராசரர் என்ன சொல்கிறார் என்பதை அடுத்து பார்ப்போம். ஒரு முக்கியமான கருத்து என்னவெனில், இதை நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். இந்த மூன்றாம் பாவகத்திற்கு உபதேசம் என்பதையும் பராசரர் ஒரு முக்கியமான ஆதிபத்தியமாக சொல்கிறார். எனவே இது 9க்கு 7ஆக வருவதால் உபதேசம் வருகின்ற வழி, உபதேசத்திற்கான திறப்பு என்பதாகவும் இந்த மூன்றாம் பாவத்தை புரிந்து கொள்ளலாம். இது பொதுவாக நாம் இந்த மூன்றாம் பாவகத்திற்கான காரகம் என்பதை நாம் கருதுவதில்லை. அதே போல பிரத்ய பிராத்ராதி என்பதாக பராசரர் சொல்வதால் இது வேலையாட்களையும் சகோதரர்களையும் குறிக்கிறது என்பதையும் நாம் இங்கு முக்கியமாக கவனிக்க வேண்டும். எனவே வேலையாட்கள் அல்லது நம்மிடம் பணிபுரிபவர்கள் என்பதும் இந்த மூன்றாம் பாவக ஆதிபத்தியத்திலே வருகிறது. அதே போல பயணம் என்பதும் மூன்றாம் பாவகத்தின் ஒரு முக்கியமான ஆதிபத்தியம் என்பதையும் நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே இதெல்லாம் நாம் பொதுவாக இந்த மூன்றாம் பாவகத்தை பற்றி சிந்திக்கும் பொழுது நாம் இதை கருத்தில் கொள்வதில்லை. எனவே இதை நாம் வெவ்வேறு மற்ற பாவகங்களுக்கு இதற்கான ஆதிபத்தியங்களை தந்து விடுகிறோம் என்பதனாலேயே இந்த கருத்துக்களை மீண்டும் ஒரு முறை நான் சொல்லலாம் என்பதாக நினைத்தேன். வாருங்கள் பதிவிற்குள் செல்வோம். சென்ற பதிவில் நாம் ஸ்லோகம் 11 வரை பார்த்து முடித்திருந்தோம். எனவே இந்த பதிவை நாம் ஸ்லோகம் 12 மற்றும் 13 துவங்குவோம். வியயேஷேன யுதோ பௌமோ குருனா சகிதோ அபீவா பிராத்ருபாவே ஸ்திதே சந்திரே சப்த சங்கியாஸ்து சோதராஹ பிராத்ருஸ்தானே சசியுதே கேவலம் புங்கிருகேக்ஷிதே சஹஜா பிராத்தரோ ஞேயாக சுக்ரயுக்தேக்ஷிதே அந்யதா. வியய ஈஷேன என்றால் வியய பாவகம் என்பது அந்த செலவு என்ற பொருளில் 12ஆம் பாவகத்தை குறிக்கும். எனவே வியய ஈஷேன என்றால் 12ஆம் பாவகாதிபதி என்பவர். யுதோ பௌமோ, யுத என்ற சொல்லுக்கு சேர்தல் என்ற பொருள் வரும். எனவே பௌமோ என்பதால் அது செவ்வாயுடன் சேர்ந்து, குருவுடனும் சகிதோ அபீவா. எனவே 12ஆம் பாவகாதிபதி, எனவே இது 3க்கு 10ஆம் பாவகமான 12ஆம் பாவகாதிபதி செவ்வாயுடன் மற்றும் குருவுடன் சேர்ந்து இருந்தால், எனவே இந்த 3க்கு 10 என்பது 12ஆம் பாவகம் என்பதால் எந்த ஒரு பாவகத்திற்கும் 10ஆம் பாவகம் அதன் கர்மா அல்லது அதனுடைய செயல்பாடு, அதனுடைய மேன்மையான நிலை என்பதை வெளிப்படுத்தும் என்பதால் 12ஆம் பாவகாதிபதி செவ்வாயுடன் சேர்ந்து குருவுடன் சேர்ந்து இருத்தல் என்பது இந்த சகோதர பாவகத்தை வளர்ப்பதற்கான ஒரு முக்கியமான தன்மையாகவும் பார்க்கப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே 10ஆம் பாவகாதிபதி என்பதும் காரகனுடன் சேர்ந்து குருவுடனும் சேர்ந்து இருப்பது என்பது ஒரு நன்மையான பொருள் என்பதாக இதை புரிந்து கொள்ளலாம். அதனை தொடர்ந்து பிராத்ருபாவே 3ஆம் பாவகத்தில் ஸ்திதே சந்திரே, சந்திரன் இருக்க,
எனவே 2 விதமான வாய்ப்புகள் அல்லது பாசிபிலிட்டிஸ் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஒன்று 12ஆம் அதிபதி குரு மற்றும் செவ்வாயுடன் சேர்ந்து இருத்தல், அல்லது 3ஆம் பாவகத்தில் சந்திரன் இருத்தல் என்ற 2 தன்மைகளும் இருக்க, சப்த சங்கிய 7 என்ற எண்ணிக்கையில், சங்கிய என்ற பொருள் சொல்லுக்கு எண்ணிக்கை என்ற பொருள் வரும். சப்த என்பது 7ஐ குறிக்கிறது. அஸ்து சோதராக உடன் பிறந்தவர்கள் இருப்பார்கள். எனவே இந்த 2 நிலையில் 3ஆம் பாவத்தில் சந்திரன் இருக்க, அதே போல 12ஆம் அதிபதி செவ்வாய் மற்றும் குருவுடன் சேர்ந்து இருக்க, இதில் ஏதேனும் ஒன்று இருக்க 7 உடன் பிறந்தவர்கள் இருப்பார்கள் என்று இந்த முதல் ஸ்லோகம் சொல்கிறது. அதனைத் தொடர்ந்து அந்த 2வது ஸ்லோகத்தின் பொருளை பார்ப்போம். பிராத்ருஸ்தானே 3ஆம் பாவகத்தில் சசி யுதே ஒருவேளை சந்திரன் இருக்க, கேவலம் புங்கிரக ஈக்ஷிதே, கேவலம் என்ற சொல்லுக்கு தமிழில் கேவலம் என்ற சொல்லை வேறு பொருளில் பயன்படுத்துகிறோம். ஆனால் சமஸ்கிருதத்தில் கேவல என்ற சொல்லுக்கான பொருள் தனியாக, மட்டும் என்பதாக அதை புரிந்து கொள்ளலாம். எனவே புங்கிரக என்ற சொல்லுக்கு ஆண் கிரகங்கள் என்று பொருள் வரும். எனவே சமஸ்கிருதத்தில் புல்லிங்கம் ஸ்திரீலிங்கம் என்பதாக அதை ஆண்பால் பெண்பால் என்பதாக பொருள் கொள்ளலாம். எனவே புங்கிரக என்ற சொல்லுக்கு ஆண் கிரகங்கள் என்ற பொருள் வரும். ஈக்ஷித என்ற சொல்லுக்கு பார்த்தால் என்ற பொருள் வரும். எனவே 3ஆம் பாவகத்தில் சந்திரன் இருந்து அந்த சந்திரனை ஆண் கிரகங்கள் மட்டும் பார்த்தால் சகஜா உடன் பிறந்தவர்கள், சகஜா என்பதாக அதை பிரிக்கலாம். எனவே உடன் பிறந்தவர்கள் பிராத்ரோ ஞேயாக ஆண்களாக மட்டும் இருப்பார்கள். பிராத்ர என்ற சொல் வருவதால் அது ஆண்கள் என்பதாக அதை, அதாவது சகோதரர்கள் என்பதாக புரிந்து கொள்ளலாம். ஞேயாக அறிந்து கொள்ளவும். சுக்ரயுக்த ஈக்ஷித, அதாவது 3ஆம் பாவகத்தில் சந்திரன் இருந்து அந்த சந்திரனுடன் சுக்கிரன் சேர்ந்திருந்தாலோ, இவை 3ஆம் பாவத்தில் சந்திரன் சுக்கிரன் இருவரும் இருந்தாலோ, அல்லது அந்த 3ஆம் பாவகத்தில் இருக்கின்ற சந்திரனை சுக்கிரன் பார்த்தாலோ, ஈக்ஷித அந்யதா அது மாறி இருக்கும். எனவே சகோதரர்கள் இல்லாமல் சகோதரிகளாக இருப்பார்கள். எனவே இந்த 2 ஸ்லோகங்களின் பொருளை நாம் பார்க்கும் பொழுது, முதல் ஸ்லோகத்தில் 2 நிபந்தனைகள் சொல்லப்படுகின்றன. அந்த 2இல் ஏதேனும் ஒன்று இருக்க நிறைய சகோதரர்கள் இருப்பார்கள். 7 என்பதாக இந்த இடத்தில் சொல்லப்படுகிறது. அது சரியாக 7 தான் இருக்குமா அல்லது நிறைய என்பதாக அதை புரிந்து கொள்ளலாமா என்பதை உங்கள் கருத்திற்கு விட்டு விடுகிறேன். எனவே 12ஆம் பாவகாதிபதி 3க்கு 10ஆம் அதிபதி, 12ஆம் பாவகாதிபதி செவ்வாய் மற்றும் குருவுடன் சேர்ந்திருந்தால், அல்லது சந்திரன் 3ஆம் பாவகத்தில் இருந்தால் என்ற இந்த 2 நிபந்தனைகளில் ஏதேனும் ஒன்று இருக்க, அந்த ஜாதகருக்கு 7 உடன் பிறந்தவர்கள் இருப்பார்கள். அதே போல அந்த சந்திரன் இருக்கும் பொழுது அந்த சந்திரனை ஆண் கிரகங்கள் மட்டும் பார்த்தால் உடன் பிறந்தவர்கள் ஆண்களாக இருப்பார்கள். ஒருவேளை சுக்கிரன் அந்த சந்திரனை சேர்ந்தாலோ அல்லது பார்த்தாலோ அனைவரும் பெண்களாக இருப்பார்கள் என்பதாகவும் இந்த ஸ்லோகங்கள் 2ம் சொல்கிறது. எனவே 3ஆம் பாவகத்தில் சந்திரன் இருத்தல் என்பது இது வளர்பிறை சந்திரனா தேய்பிறை சந்திரனா என்பதையெல்லாம் இந்த இடத்தில் சொல்லப்படவில்லை. எனவே பொதுவாக 3ஆம் பாவகத்தில் சந்திரன் இருத்தல் என்பது இந்த உடன் பிறந்தவர்களின் எண்ணிக்கைக்கு ஒரு, அதாவது அதிக உடன்பிறப்புகள் இருப்பது என்பதற்காக ஒரு நல்ல வாய்ப்பு என்பதாக இதை புரிந்து கொள்ளலாம். எனவே 3ஆம் பாவகத்தில் சந்திரன் இருப்பவர்களுக்கு நிறைய உடன்பிறப்புகள் இருக்கிறார்களா இல்லையா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். அதே போல 12ஆம் பாவகாதிபதியும் அதனுடன் காரகன் அல்லது செவ்வாய் காரகன் செவ்வாய் மற்றும் குரு போன்ற கிரகங்கள் சேர்வதும் நிறைய உடன்பிறப்புகளுக்கு வாய்ப்பு என்பதாகவும் இதை நாம் புரிந்து கொள்ளலாம். எனவே பொதுவாக நாம் 12ஆம் பாவகாதிபதியை நாம் உடன்பிறப்புகளுக்காக சிந்திப்பதில்லை. ஆனால் அது 3ஆம் பாவகத்திற்கு கர்ம பாவகமாக 12ஆம் பாவகம் வருவதால் அந்த 12ஆம் பாவகாதிபதியும் இந்த 3ஆம் பாவக ஆதிபத்திய காரகத்துவங்களை வளர்க்கிறது
என்பதையும் நாம் இங்கு கருத்தில் கொள்ள வேண்டும். எனவே இது போல ஒவ்வொரு பாவகத்திற்கும் 10ஆம் பாவக தொடர்பு என்பது சிறப்பாக பலன் தருகிறதா இல்லையா என்பதையும் நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். வாருங்கள் தொடர்ந்து பார்ப்போம். இதைத் தொடர்ந்து நாம் அடுத்த ஸ்லோகத்தை பார்ப்போம். இந்த ஸ்லோகம் மற்ற அனைத்து நூல்களிலும் இல்லை. திரு தாராச்சந்திரா மற்றும் கிரிதாரி லால் இவர்களுடைய 2 நூல்களில் மட்டும் இந்த ஸ்லோகம் என்பது இருக்கிறது. இது ஸ்லோகம் 62 என்பதாக இந்த ஸ்லோகம் வருகிறது. திரு சந்தானம், அதே போல திரு கிரீஷன் சர்மா மற்றும் மற்ற ஹிந்தியில் உள்ள மற்ற நூல்களிலோ அல்லது வங்கத்தில் உள்ள நூல்களிலோ இந்த ஸ்லோகம் என்பது காணப்படவில்லை. எனவே தமிழிலும் பொதுவாக இந்த ஸ்லோகம் இல்லை என்பதாகவே நாம் பார்க்க முடிகிறது. எனவே ஸ்லோகம் என்ன சொல்கிறது என்பதை முதலில் பார்ப்போம். இது 62வது ஸ்லோகமாக வருகிறது. எனவே இந்த எண்ணிக்கையில் குழப்பம் என்பது ஏற்கனவே நான் பேசியிருக்கிறேன். எனவே ஸ்லோகம் என்ன சொல்கிறது என்பதை முதலில் பார்ப்போம். நாசஸ்திதௌ சோதரநாதா பௌமௌ பாபேக்ஷிதௌ சோதரநாசமாஹுஹு பாபேக்ஷிதௌ பாப சமன்விதௌ த்ரிசப்த வித்யா பிரவீநாச ஹேதுஹு என்பதாக இந்த ஸ்லோகம் சொல்கிறது. எனவே இந்த நாசஸ்திதௌ என்று சொல்வதால் இது 8ஆம் பாவகத்தில் இருக்கின்ற என்பதாக இதை புரிந்து கொள்ளலாம். எனவே நாச என்ற இந்த சொல் 8ஆம் பாவகத்தை குறிக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ளலாம். ஸ்தித என்ற சொல்லுக்கு இருக்கின்ற என்ற பொருள் வரும். சோதரநாதா பௌமௌ என்பதால் இது 3ஆம் பாவகாதிபதி. சோதரநாதா என்பது 3ஆம் பாவகாதிபதி மற்றும் செவ்வாய் என்பதாக இதை புரிந்து கொள்ளலாம். ஆனால் இது 2 என்ற சொல்லில் இந்த ஔ என்பதாக முடிகிறது. பௌமௌ என்பதாக அந்த சொல் முடிந்திருப்பதால், இந்த ஔ விகுதி பெற்றிருப்பதால் இது இருவரும். எனவே நான் இதை மீண்டும் மீண்டும் சொல்ல காரணம் என்னவெனில், சமஸ்கிருதத்தில் ஒருமை, இருமை, பன்மை என்ற 3 தன்மைகள் உண்டு. எனவே இது ஒருமையை குறிக்கிறதா, இருமையை குறிக்கிறதா, பன்மையை குறிக்கிறதா என்று தெளிவாக ஆராய்ந்தால் மட்டுமே நாம் இந்த ஸ்லோகத்தின் தெளிவான பொருளை புரிந்து கொள்ள முடியும். பல்வேறு மொழிபெயர்ப்பாளர்கள் இதை கருத்தில் கொள்ளாமல் இதை 3ஆம் பாவகாதிபதி அல்லது செவ்வாய் என்பதாக எழுத வாய்ப்பிருக்கிறது. எனவேதான் இதை நாம் இந்த 2 கிரகங்களும் என்ற சொல்லில் இந்த பௌமௌ என்பதாக அது முடிந்திருக்கிறது. எனவே ஔ விகுதியில் முடிந்திருப்பதால் இது 2 என்ற பொருளில் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே 3ஆம் பாவகாதிபதியும் 8ஆம் பாவத்தில் இருக்க வேண்டும். காரகனும் செவ்வாயும் அந்த 8ஆம் பாவத்தில் இருக்க வேண்டும். அப்படி இருந்து பாபேக்ஷிதௌ பாவரால் பார்க்கப்பட்டால், பாப ஈக்ஷிதௌ என்பதாக அதை பிரித்துக் கொள்ளலாம். எனவே பாவரால் பார்க்கப்பட்டால், அது இயற்கை பாவரால் பார்க்கப்பட்டால், சோதரநாசம் ஆகுஹு உடன் பிறந்தவர்களுக்கு அது அழிவை கொண்டு வந்து தரும். ஆகுஹு என்ற சொல்லுக்கு சொல்லப்படுகிறது என்ற பொருளில் அதை புரிந்து கொள்ளலாம். எனவே இது உடன் பிறந்தவர்களுக்கு அழிவை கொண்டு வந்து தருகிறது. எனவே 8ஆம் பாவகத்தில் 3ஆம் அதிபதியும் காரகனும் இருப்பது சகோதரர்களுக்கு அதை பாவர்கள் பார்க்கும் பொழுது அது உடன் பிறந்தவர்களுக்கு அழிவு என்பதை சொல்கிறது. அதைத் தொடர்ந்து 2ஆம் வரியில் பாப ஈக்ஷிதௌ அது போன்ற நிலை பாவரால் பார்க்கப்பட்டு பாப சமன்விதௌ பாவரும் அந்த இடத்தில் சேர்ந்து இருந்தால், எனவே 8ஆம் பாவத்தில் செவ்வாய் மற்றும் 3ஆம் பாவகாதிபதி இருந்து பாவரும் இணைந்திருந்தால், எனவே செவ்வாய் ஏற்கனவே ஒரு இயற்கை பாவர், இந்த இடத்தில் நாம் கூடுதலாக மற்றொரு பாவர் என்பதாக அதை புரிந்து கொண்டு அந்த 8ஆம் பாவத்தை பாவரும் பார்த்தால், எனவே ஒரு பாவர் பார்க்க வேண்டும். சூரியன், தேய்பிறை சந்திரன், அதே போல பாவருடன் சேர்ந்த புதன், சனி, ராகு, கேது என்பதாக ஏதேனும் ஒரு பாவர் அந்த 8ஆம் பாவத்தையும் பார்த்தால் த்ரிசப்த வித்யா 21 அறிவுகளின்
என்பதாக அதை புரிந்து கொள்ளலாம். எனவே த்ரீ சப்த என்ற அந்த சொல்லுக்கு த்ரீ என்பது 3ஐ குறிக்கும், சப்த என்பது 7ஐ குறிக்கும். எனவே இந்த த்ரீ சப்த என்ற சொல் 21, 7 21 என்பதாக அதை புரிந்து கொள்ளலாம். ஒரு சிலர் இதை 3 மற்றும் 7 என்பதை கூட்டி 10 வித்யா அல்லது 10 அறிவுகள் என்பதாகவும் இதை சொல்கிறார்கள். ஆனால் இந்த த்ரீ சப்த என்ற இந்த சொல்லை பற்றி ஆராய்வதற்கு மட்டுமே எனக்கு 2-3 நாட்கள் ஆகின்றன. எனவே பொதுவாக இந்த தாராச்சந்திர மற்றும் கிரிதாரி லால் போன்றவர்களும் இதை 21 அறிவுகள் என்பதாக இதை மொழிபெயர்த்துவிட்டு அது என்ன அந்த 21 அறிவுகள் என்பதை பற்றி யாரும் எழுதவில்லை. எனவே இந்த த்ரீ சப்த என்றால் இந்த 21 அறிவுகள் என்றால் என்ன என்பதை பற்றி தேடுவதற்கு எனக்கு 3 நாட்கள் ஆகின. எனவேதான் இந்த பதிவை நான் தயார் செய்வதற்கும் அதே போல ரெக்கார்ட் செய்வதற்கும் கூட எனக்கு நீண்ட நேரமானது. ஏனெனில் இந்த ஒரே ஒரு சொல்லை தேடுவதற்காகத்தான் அதிக காலமாகிவிட்டது. பிரவீநாச ஹேதுகு, முதலில் இந்த சொற்களின் பொருளை பார்த்து இதை புரிந்து கொள்வோம். அதன் பிறகு அந்த 21 அறிவுகள் என்ன என்பதை பற்றி தேடுவோம். பிரவீநாச ஹேதுகு, பிரவீநாச என்ற சொல்லுக்கு முற்றிலுமாக அழிகின்ற, பிரவிநாச என்பதாக அதை புரிந்து கொள்ளலாம். பொதுவாக இந்த பிர என்ற அந்த விகுதியில இந்த துவக்க நிலை வரும் பொழுது பிர என்ற அந்த சொல் என்பது முற்றிலுமாக என்ற பொருளில் கூட அதை புரிந்து கொள்ளலாம். எனவே பிரவிநாச முற்றிலுமாக, ஹேதுகு என்றால் அழிவதற்கு காரணமாக அமைகிறது. ஹேது என்ற சொல்லுக்கு காரணமாக இருத்தல், மூல காரணம் என்பதாக அதை புரிந்து கொள்ளலாம். எனவே இந்த ஸ்லோகம் என்ன சொல்ல வருகிறது என்றால், 8ஆம் பாவகத்தில் 3ஆம் பாவக அதிபதி மற்றும் செவ்வாய் காரகன் அதிபதி இரண்டும் இணைந்து இருந்து இயற்கை பாவனால் அது பார்க்கப்பட்டால் அது உடன் பிறந்தவர்களுக்கு நல்ல அமைப்பு இல்லை. எனவே காரகனும் அதிபதியும் அந்த பாவத்திற்கு 6இல் சென்று மறைந்தல், 6-8ஆக சஷ்டாஷ்டமாக சென்று மறைந்திருத்தல் என்பது, அதைத் தொடர்ந்து மறைந்திருந்து இயற்கை பாவனாலும் பார்க்கப்படுவது உடன் பிறந்தவர்களின் அழிவை கொண்டு வந்து தரும். எனவே இது நாம் ஓரளவு எளிதாக புரிந்து கொள்ளலாம். ஆனால் அதைத் தொடர்ந்து அதுவே 8ஆம் பாவகத்தில் உள்ள அந்த காரகன் மற்றும் அதிபதியை பாவர் பார்த்து பாவரும் சேர்ந்திருந்தால் அது 21 அறிவுகளின் முற்றிலுமான அழிவின் காரணமாக அமைந்து விடுகிறது. எனவே அவருக்கு முற்றிலுமாக அந்த 21 அறிவும் இருக்காது என்பதாக இந்த ஸ்லோகம் சொல்கிறது. எனவே இந்த பொதுவாக இதை எளிதாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், 3ஆம் பாவகம் என்பது உபதேசம் என்பதாக பராசரர் இதற்கான ஆதிபத்தியத்தை சொல்லியிருந்தார். எனவே 9க்கு 7ஆம் பாவகம் என்பதால் அது உபதேசம் வருகின்ற திறப்பு, உபதேசம் வருகின்ற வழி. எனவே 9ஆம் பாவகம் என்பது ஒருவருடைய ஞானம். எனவே அந்த ஞானம் வருகின்ற வழி உபதேசம் என்பதால் 9க்கு 7ஆம் பாவகம் 3ஆம் பாவகம் என்று அதை நாம் நேரடியாக புரிந்து கொள்ளலாம். எனவே அந்த அதிபதியும் அதற்கான காரகனும் அந்த 9க்கும் 12இல் சென்று மறைந்து, எனவே 9க்கு 12ஆம் பாவகம் என்பது 8ஆம் பாவகமாக வரும். அதே போல இந்த 3ஆம் பாவகத்திற்கும் 6இல் சென்று மறைந்து என்பதால் அந்த உபதேச ஞானத்திற்கும் 12இல் மறைகிறது. அதே போல இந்த வருகின்ற வழி என்ற இந்த 3ஆம் பாவகத்திற்கும் 6இல் சென்று மறைகிறது என்பதால் இந்த முற்றிலுமான அறிவு, இதை நாம் முற்றிலுமாக அவருக்கு ஞானம் என்பது கிடைக்க வாய்ப்பில்லை என்று புரிந்து கொள்ளலாம் இந்த பிறவியில். அப்படி இல்லை எனில் அவருக்கு முற்றிலுமாக அவர் இந்த அவருடைய மதம் சொல்கின்ற வழிகளுக்கு முற்றிலுமாக மாறுபட்டு நடப்பார் என்பதாகவும் புரிந்து கொள்ளலாம். அல்லது அவருக்கு முற்றிலுமான ஒரு இறை பற்றிய அல்லது இயற்கை பற்றிய இந்த உலகம் பற்றிய ஒரு புரிதல் என்பது இல்லாமல் இருக்கும் என்பதாகவும் நாம் இதை புரிந்து கொள்ளலாம். ஆனால் இந்த த்ரீ சப்த வித்யா என்ற அந்த சொல்லின் பொருள் என்ன? இது ஏன் 21 அறிவுகளின் முக்கியமான அழிவின் காரணமாக இருக்கும்
என்பதாக இதை நான் தேடி பார்க்கும் பொழுது இந்த த்ரிசப்த என்ற இந்த சொல் அல்லது த்ரிசப்த வித்யா என்ற இந்த சொல் அதர்வண வேதத்தின் முதல் ஸ்லோகத்தில் இந்த சொல் என்பது பயன்படுகிறது. எனவே இது வேதத்தில் இருந்து வருகின்ற ஒரு சொல். அதே போல ரிக் வேதத்திலும் கிட்டத்தட்ட 12 இடங்களில் இந்த த்ரிசப்த வித்யா அல்லது இது போன்ற 3-7 என்பதான இந்த த்ரிசப்த என்ற இந்த சொல் 12 இடங்களில் ரிக் வேதத்தில் பயன்படுகிறது. அதர்வண வேதத்தின் முதல் ஸ்லோகம் துவக்க ஸ்லோகத்திலேயே இந்த சொல் என்பது இதே பொருளில் பயன்பட்டு வருகிறது. எனவே இது வேதங்களில் இருந்து வருகின்ற ஒரு பொருள். எனவே த்ரிசப்த என்பது ஒரு முக்கியமான ஒரு புரிதல் என்பதை நாம் இங்கு நினைவில் கொள்ள வேண்டும். எனவே இந்த அதர்வண வேதம் சொல்கின்ற அந்த ஸ்லோகம் என்ன பொருளில் பயன்படுகிறது என்றால், அந்த அதர்வண வேதத்தை பயன்படுத்துபவர்கள் அல்லது சொல்பவர்கள் இறையை நோக்கி வேண்டும் பொழுது எனக்கு இந்த உலகத்தை இயக்குகின்ற இந்த 21 அறிவுகளின் ஞானத்தை எனக்கு முழுமையாக தருமாறு கேட்டுக்கிறேன். அந்த முழு பிரபஞ்சத்தையும் இந்த முழு அண்டத்தையும் இயக்குகின்ற இந்த 21 அறிவுகளின் ஞானத்தை நான் வேண்டுகிறேன் என்பதாக அந்த த்ரிசப்த என்ற சொல் என்பது பயன்படுகிறது. எனவே இந்த முழு அண்டத்தையும் இயக்குகின்ற ஒரு அறிவுகளின் அல்லது ஞானத்தின் தொகுப்பு என்பதாக இந்த த்ரிசப்த என்பதை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அதே போல ரிக்வேதத்தில் வருகின்ற பல்வேறு இடங்களில் அதே போல இந்த ரிக்வேதம் மற்றும் அதர்வண வேதம் இவர்களுக்கான இந்த ஸ்லோகங்களுக்கான அல்லது இந்த நூல்களுக்கான விளக்கங்கள், அதை பயன்படுத்துகின்ற முறைகள், பாஷ்யம், அதே போல சம்ஹிதா போன்றவற்றை எல்லாம் பார்க்கும் பொழுது அங்கும் இந்த த்ரிசப்த என்ற இந்த சொல் பயன்பாட்டில் வந்திருக்கிறது. எனவே இப்பொழுது யாகங்கள் செய்யும் பொழுது அந்த யாகத்தீயை கிண்டல் என்று ஆங்கிலத்தில் சொல்வாங்க, தூண்டும் பொழுது அதிலும் இந்த 21 சமித்துகளை பயன்படுத்தி 21 குச்சிகளை பயன்படுத்தி அந்த யாகத்தீயை தூண்டுகின்ற ஒரு வழிபாடும் அல்லது பயன்படுகின்ற முறையும் இந்த த்ரிசப்த என்பதில் 21 குச்சிகளை பயன்படுத்தி ஒரு அடையாளமாக அந்த 21 குச்சிகளை பயன்படுத்தி இந்த யாகத்தீயை தூண்டுகின்ற ஸ்லோகங்களும் ரிக்வேதம் போன்ற நூல்களில் இருக்கின்றன. எனவே இந்த 21 அறிவுகள் அல்லது 21 தன்மை என்பது ஒரு முக்கியமான ஒன்று என்பதாக இதை நாம் புரிந்து கொள்ளலாம். எது அந்த 21 அறிவு என்பதை நாம் சிந்திக்கும் பொழுது இது பிருகத் பராசர ஹோர சாஸ்திரத்தின் முதல் அத்தியாயத்தின் 2வது பதிவில் இந்த அண்டம் தோன்றிய வரலாறு என்பதை நாம் மிக விரிவாக பார்த்திருந்தோம். அது ஒரு நீண்ட பதிவாக இருந்தது. அதில் எப்படி இந்த பரவாசுதேவரில் இருந்து வாசுதேவர் என்ற இறை சக்தி பிறந்து அதிலிருந்து சம்கர்ஷனர், பிரத்யும்னர், அனிருத்தர் போன்ற தன்மைகள் உருவாகி மகத்திலிருந்து அகங்காரம், சம்கர்ஷனில் இருந்து மகத், பிரத்யும்னரில் இருந்து அகங்காரம் வந்தது. அந்த அகங்காரம் சாத்விக அகங்காரம், தாமச அகங்காரம், ராஜச அகங்காரம் என்பதாக பிரிந்தன. பிறகு மனஸ் என்பது உருவாகியது. அதிலிருந்து கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள் உருவாகின. தன்மாத்திரைகள் என்று சொல்லப்படுகின்ற தன்மைகள் உருவாகின. தொடர்ந்து பஞ்சபூதங்கள் உருவாகின. அதன் பிறகு பிறப்புகள், படைப்புகள் என்பது உருவாகின என்பதையெல்லாம் நாம் விரிவாக பார்த்திருந்தோம். இந்த 21 அறிவுகள் இந்த உலகத்தை, அந்த அண்டத்தை இயக்குகின்ற 21 அறிவுகள் என்பதை எதெல்லாம் நாம் கருதலாம்? இதில் மாறுபட்ட கருத்துக்கள் பல இருக்கின்றன. ஆனால் பொதுவாக இந்த 21 அறிவுகள் த்ரிசப்த வித்யா என்பதை பற்றி கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஆராய்ச்சி கட்டுரைகளை படித்த பிறகு எனக்கு தோன்றிய கருத்துக்களையே இங்கு பதிகிறேன். எனவே இந்த 21 அறிவுகள் என்ற இந்த தன்மைகளை பலருக்கும் பல்வேறு விதமான கருத்துக்கள் இருந்தாலும் பொதுவாக பல அறிஞர்கள், வேத விற்பனர்கள் கருதுகின்ற கருத்து என்னவெனில், இந்த பஞ்சபூதங்கள்
தன்மாத்திரைகள், சப்த தன்மாத்திரை, ஸ்பரிச தன்மாத்திரை, ரூப தன்மாத்திரை, ரச தன்மாத்திரை, கந்த தன்மாத்திரை என்ற தன்மாத்திரைகள் கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள் மற்றும் மனஸ் என்ற இந்த 21ஐயே இந்த அண்டத்தை இயக்குகின்ற தன்மைகளாக கருதியிருக்க வாய்ப்பிருக்கிறது. எனவே பஞ்சபூதம் என்பது ஒவ்வொரு இடத்திலும் பரவி இருக்கிறது. அந்த பஞ்சபூதம் பல்வேறு விகிதங்களில் கலந்ததினாலேயே பொருட்கள் உருவாகின என்பதையெல்லாம் நாம் பார்த்தோம். பஞ்சீகரணம் என்பதாக அதை சொல்கிறார்கள். எனவே பஞ்சபூதங்கள் தன்னுள் ஒன்றுடன் ஒன்று பல கலந்து எப்படி இந்த அண்டம் உருவாகின என்பது பஞ்சீகரணம் என்பதாக சொல்லப்படுகிறது. எனவே பஞ்சபூதங்கள் இந்த அண்டம் என்பது உருவாவதற்கான முக்கியமான ஒரு காரணம். இதை நான் இந்த படத்தில் கலப்பு என்பதாக அந்த விளக்கத்தில் சொல்லியிருந்தேன். எனவே இந்த பஞ்சபூதங்கள் ஒன்றுடன் ஒன்று கலந்து பஞ்சீகரணம் என்பது ஆகி அண்டத்தின் பல பொருட்கள் உருவாகின என்பதால் பஞ்சபூதங்கள் என்பது இந்த அண்டம் உருவான ஒரு முக்கியமான காரணம். அந்த பஞ்சபூதங்கள் உருவாவதற்கு தன்மாத்திரைகள் என்பது காரணம். தன்மாத்திரைகளை தன்மை என்பதாக நாம் புரிந்து கொள்ளலாம். எனவே இந்த 5 தன்மைகள், தன்மாத்திரைகள் என்பது முக்கியமானது. அதே போல இந்த கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள் என்ற இரண்டும் இந்த மொத்தமான அண்டத்தை புரிந்து கொள்வதற்கு, உணர்ந்து கொள்வதற்கு, அதை எக்ஸ்பீரியன்ஸ் செய்வதற்கு நமக்கு பயன்படுகிறது. இந்த நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள் என்பது மனிதருக்கான கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள் என்பதாக புரிந்து கொள்ளாமல் அந்த இறைக்கான கர்மேந்திரியம், ஞானேந்திரியம் என்பதாகவும் புரிந்து கொள்ளலாம். ஆனால் இந்த இந்திரியங்கள் என்று சொல்லப்படுகின்ற இந்த கர்ம ஞான இந்திரியங்கள் இல்லையெனில் நம்மால் இந்த அண்டத்தை புரிந்து கொள்ள முடியாது. எனவே அந்த அண்டம் செயல்படுகின்ற விதம் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. அதே போல மனஸ் என்பது இந்த ஒட்டுமொத்த நினைவுகளின் தொகுப்பு, நினைவு பெட்டகம். எனவே இந்த நினைவு என்பது இல்லாவிடிலும் இந்த புரிதல் என்பது இருக்காது என்பதால் மனஸ் என்பதும் இதன் ஒரு முக்கியமான பகுதி என்பதாக புரிந்து கொண்டு இந்த 21 தன்மைகளை யாருக்கு தெளிவாக புரிகிறதோ அவரால் இந்த அண்டம் செயல்படுகின்ற விதம் என்பதை புரிந்து கொள்ள முடியும். யாருக்கு இந்த 21 தன்மைகளின் தெளிவான புரிதல் என்பது இல்லை என்பதால் அவருக்கு இந்த அண்டம் பற்றிய முழுமையான ஞானம் கிடைக்காது. எனவே இறை பற்றிய புரிதலும் கிடைக்காது என்பதால் இந்த 3ஆம் பாவகாதிபதி செவ்வாயுடன் இணைந்து 8இல் இருந்து பாவர் பார்த்து பாவருடன் இணைந்து இருக்கின்ற நிலை இருந்தால் அவருக்கு இந்த முழுமையான ஞானம் என்பது கிடைக்காது. எனவே இந்த கர்மா என்பது அவருக்கு தொடர்ந்து, இந்த பிறப்பு என்பது தொடர்ந்து வரும் என்ற விதமாக இந்த ஸ்லோகம் சொல்ல வருகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த 21 தன்மைகள் பற்றிய மேலும் விளக்கங்களை நீங்கள் தேட விரும்பினால் அந்த முதல் அத்தியாயத்தின் 2வது பதிவை சென்று நீங்கள் பார்க்கலாம். அல்லது இது பற்றிய 3 சப்த வித்யா என்பதை பற்றி நீங்கள் தேடினால் ஆங்கிலத்தில் நிறைய கட்டுரைகள் இருக்கின்றன, ஆராய்ச்சி கட்டுரைகள் இருக்கின்றன. அதே போல பல்வேறு ரிக் வேதம் மற்றும் அதர்வண வேதம், அதே போல பாஷ்யம், சம்ஹிதா போன்ற அல்லது உபநிடதங்கள் போன்றவற்றுக்கெல்லாம் விளக்கங்கள் எழுதியவர்கள் இந்த 3 சப்த வித்யா என்பதை பற்றி நிறைய எழுதியிருக்கிறார்கள். நிறைய ஆங்கிலத்தில் இருக்கின்றன, தமிழில் இருக்கிறதா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை. நான் தேடிய வரை தமிழில் கிடைக்கவில்லை. எனவே இது பற்றி நீங்கள் மேலும் ஆராய்ந்தால் இந்த 3 சப்த வித்யா என்பதை பற்றி நீங்கள் மேலும் அறிந்து கொள்ள முடியும். ஆனால் இந்த 3ஆம் அதிபதிக்கு 8ஆம் இடத்தொடர்பு என்பது அவ்வளவு சிறப்பானதில்லை என்பதை இந்த ஸ்லோகம் மீண்டும் ஒரு முறை உறுதிப்படுத்துகிறது. தொடர்ந்து இந்த பதிவின் இறுதி 2 ஸ்லோகங்கள் 3ஆம் பாவகம் பற்றிய அத்தியாயத்தின் இறுதி 2 ஸ்லோகங்களை பார்ப்போம். இது திரு கிரீஷன் சர்மா மற்றும் சந்தானம் போன்றவர்களுடைய நூலிலும் இந்த ஸ்லோகம் காணப்படுகிறது. அக்ரே ஜாத்தம் ரவீர் ஹந்தி பிருஷ்டே ஜாத்தம் சனைஷ்சரக அக்ரஜம் பிருஷ்டஜம் ஹந்தி சகஜஸ்தோ தராசுதக ஏதேஷாம் விப்ர யோகானாம் பலாபல விநிர்ணயாத் பிராத்ரூணாம் பகினீனாம் வ ஜாதகஸ்ய ஃபலம் வதேத். அக்ரே ஜாத்தம்,
அக்ர என்ற இந்த சொல்லுக்கு முன்பு என்ற பொருள் வரும். ஜாத என்ற சொல்லுக்கு பிறந்த என்பதாக இதை புரிந்து கொள்ளலாம். எனவே அக்ரே ஜாத்தம் என்றால் ஜாதகரின் மூத்த உடன்பிறப்புகளை, ஜாதகருக்கு முன் பிறந்தவர்களை. ரவீர் ஹந்தி, சூரியன், ரவி என்பது சூரியன், ஹந்தி என்ற சொல் பாதிக்கிறது என்பதாக புரிந்து கொள்ளலாம். எனவே ஜாதகரின் மூத்த உடன்பிறப்புகளை சூரியன் பாதிக்கிறது. பிருஷ்டே ஜாத்தம், பிருஷ்ட என்ற சொல்லுக்கு பின்பு என்ற பொருள் வரும். எனவே பிருஷ்ட ஜாத்தம் என்றால் பின் பிறந்தவர்கள், ஜாதகரின் இளைய உடன்பிறப்புகளை. சனைஷ்சரக, சனி என்பது பாதிக்கிறது. எனவே மூத்த உடன்பிறப்புகளை சூரியன் பாதிக்கிறது, இளைய உடன்பிறப்புகளை சனி பாதிக்கிறது. அக்ரஜம், அக்ரஜ என்பதால் மூத்த உடன்பிறப்புகளை. பிருஷ்டஜம், பிருஷ்ட என்பதால் அது இளைய அல்லது பின்பு, ஜ என்பது பிறந்த, பின் பிறந்தவர்களை ஹந்தி பாதிக்கிறது. சகஜ அஸ்தோ, சகஜஸ்தோ என்பதாக எழுதியிருப்பதால் சகஜ அஸ்தோ, சகஜ என்றால் உடன்பிறப்புகள் என்ற பொருளில் மூன்றாம் பாவத்தை குறிக்கிறது. அஸ்தோ என்றால் இருக்கின்ற. தராசுதக, பூமியின் பிள்ளையான. தர என்பதால் அதை தரை என்பதாக தமிழில் சொல்கிறோம். ஆனால் தரா என்ற சொல்லின் மூலமாக தான் தரை என்ற சொல் வந்திருக்கலாம். எனவே அந்த தரா சுதக என்பதால் அது பூமியின் பிள்ளையான செவ்வாய். சுத என்றால் பிள்ளை, செவ்வாய். முதலில் இந்த பொருளை பார்த்து விடுவோம், சொற்களின் பொருளை பார்ப்போம், அதன் பிறகு இந்த ஸ்லோகத்தின் பொருளை தேடுவோம். ஏதேஷாம், இப்படியாக, விப்ர ஞானத்தில் உயர்ந்தவரே, யோகா நாம் இணைவுகளின் சேர்க்கைகளின், பல அபல, பலாபல என்பதாக எழுதியிருப்பதால் அதை பல அபல என்பதாக பிரித்து பலம் மற்றும் பலவீனத்தை விநிர்ணயாத் தெளிவாக முடிவு செய்து கொண்டு, பிராத்ருனாம் பகினீனாம் வா, சகோதரர்கள், பிராத்ரு சகோதரர்கள், பகினி சகோதரிகளின், சகோதரர்கள் அல்லது சகோதரிகளின், ஜாதகஸ்ய ஜாதகரின், ஜாதகரின் சகோதரர், ஜாதகஸ்ய பகினானாம் ஜாதகஸ்ய பிராத்ருனாம் பகினீனாம் என்பதாக ஜாதகரின் சகோதர சகோதரிகளின் ஃபலம் வதேத், பலன்களை சொல்லவும் என்பதாக இந்த சொற்களின் பொருள் என்பது இருக்கிறது. எனவே இந்த முதல் ஸ்லோகம் என்ன சொல்ல வருகிறது என்பதை பார்க்கும் பொழுது, இந்த சகஜஸ்தோ என்ற சொல் இந்த மூன்று கிரகங்களின், அதாவது சூரியன், சனி, செவ்வாய் என்ற இந்த மூன்று கிரகங்களும் மூன்றாம் பாவகத்தில் இருந்தால் என்ன பலன் என்பதையே இந்த முதல் ஸ்லோகம் சொல்கிறது. எனவே மூன்றாம் பாவகத்தில் சகஜஸ்தோ ரவி, மூன்றாம் பாவகத்தில் இருக்கின்ற சூரியன் மூத்த உடன்பிறப்புகளை பாதிக்கிறது. மூன்றாம் பாவகத்தில் இருக்கின்ற சனி இளைய உடன்பிறப்புகளை பாதிக்கிறது. மூன்றாம் பாவகத்தில் செவ்வாய் இருந்தால் மூத்த உடன்பிறப்புகளையும் இளைய உடன்பிறப்புகளையும் பாதிக்கிறது என்பதாக இந்த முதல் ஸ்லோகம் சொல்கிறது. இதில் இரண்டு முக்கியமான கருத்துக்களை சொல்ல வேண்டும். முதலில் தமிழ்நாட்டில் பரவலாக இருக்கின்ற கருத்து என்பது மூன்றாம் பாவகம் என்பது இளைய சகோதர ஸ்தானம், 11ஆம் பாவகம் மூத்த சகோதர ஸ்தானம் என்பதான ஒரு முதல் கருத்து இருக்கிறது. இது அப்படி பராசரர் சொல்லவில்லை என்பதை நாம் பலமுறை இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிறேன். பராசரர் மூத்த சகோதரருக்கும் இளைய சகோதரருக்கும் சகோதரிக்கும் மூன்றாம் பாவகத்தையே பார்க்க சொல்கிறார். இந்த ஸ்லோகம் அந்த கருத்தை மீண்டும் ஒரு முறை உறுதிப்படுத்துகிறது. எனவே சூரியன் 3இல் இருந்தால் மூத்த உடன்பிறப்புகளை பாதிக்கிறது என்று இந்த ஸ்லோகம் சொல்வதால், மூன்றாம் பாவகத்தில் சூரியன் இருப்பது மூத்த உடன்பிறப்புகளுக்கு நல்லதில்லை என்பதாகவே இந்த ஸ்லோகம் சொல்கிறது. எனவே இது இளைய சகோதரம் என்பதற்கு மட்டும் இந்த மூன்றாம் பாவகத்தை பார்க்கக்கூடாது. 11ஆம் பாவகத்திற்கு மூத்த சகோதரம் என்ற ஆதிபத்தியம் சொல்லப்படவில்லை என்பதையும் அது 11ஆம் பாவகம் வரும்பொழுது பார்க்க முடியும் என்பது நாம் நினைவில் கொள்ள வேண்டும். எனவே இந்த மூன்றாம் பாவகம் என்பது சகோதரஸ்தானம் என்பதாக இதை புரிந்து கொள்ளலாம். அந்த சகோதரஸ்தானத்தில் சூரியன் இருக்கும் பொழுது அது ஜாதகருக்கு முன்பு பிறந்தவர்களை பாதிக்கிறது. அதே போல அந்த சகோதரஸ்தானத்தில் மூன்றாம் பாவகத்தில் சனி இருக்கும் பொழுது இளைய சகோதரர்களை பாதிக்கிறது. எனவே 3இல் சனி
இருக்கும் பொழுது இளைய சகோதரர்களுக்கு பிரச்சனைகளை தருகிறது. ஒருவேளை 3 செவ்வாய் இருந்தால் அது மூத்த உடன்பிறப்புகளையும் இளைய உடன்பிறப்புகளையும் பாதிக்கிறது என்பதாக இதை புரிந்து கொள்ளலாம். எனவே அந்த இரண்டாவது கருத்து, எனவே முதல் கருத்து இந்த 3ஆம் பாவகம் என்பது சகோதர ஸ்தானம், இளைய சகோதர ஸ்தானம் இல்லை. இரண்டாவது கருத்து என்பது இந்த காரகோ பாவனாஸ்தி என்ற கருத்து. எனவே பொதுவாக காரகோ பாவனாஸ்தி என்று சொல்லும் பொழுது செவ்வாய் 3 இருக்கும் பொழுது அந்த காரகன் அந்த பாவகத்தில் இருப்பதால் உடன் பிறந்தவர்களுக்கு நல்லதில்லை, இளைய சகோதரர்களுக்கு நல்லதில்லை என்பதாக பொதுவாக நாம் சொல்ல கேட்டிருக்கிறோம். அந்த கருத்து இந்த இடத்தில் சொல்லப்படுகிறது. எனவே செவ்வாய் 3 இருக்கும் பொழுது இளைய சகோதரர்களுக்கு அல்லது பொதுவாக சகோதரர்களுக்கு நன்மை இல்லை என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இது செவ்வாய் அந்த காரகன் என்பதற்காக சொல்லவில்லை. செவ்வாய் என்பது ஒரு பவர், அது இருக்கும் பொழுது பாதிப்பை தருகிறது என்பதாகவே இதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த காரகோ பாவனாஸ்தி என்ற அமைப்பில் மட்டுமே இந்த கருத்து வர வேண்டும் என்றால் சூரியன் அங்கு இருக்கும் பொழுது, சனி அங்கு இருக்கும் பொழுது சகோதரர்களை பாதிக்கிறது என்ற கருத்து வந்திருக்காது. எனவே இது இந்த செவ்வாய் 3 இருப்பது 2 மூத்த மற்றும் இளைய சகோதரிகளை பாதிக்கிறது என்ற இந்த கருத்து காரகோ பாவனாஸ்தி என்ற விளக்கத்தில் சொல்லப்படவில்லை. இது அந்த பாவத்தில் இருக்கின்ற அந்த பாவர் என்ற பொருளிலேயே இதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த 2 கருத்துக்களும் பராசரர் சொல்லவில்லை. அதாவது 11ஆம் பாவகம் மூத்த சகோதரர்களுக்கு, 3ஆம் பாவகம் இளைய சகோதரருக்கு என்ற கருத்தும் காரகோ பாவனாஸ்தி என்ற அமைப்பும் இந்த ஸ்லோகம் சொல்லவில்லை என்பதையே நான் விளக்க நினைத்தேன். எனவே சூரியன் 3 இருந்தால் மூத்த சகோதர சகோதரிகளுக்கு நல்லதில்லை, சனி 3 இருந்தால் இளைய சகோதர சகோதரிகளுக்கு நல்லதில்லை, செவ்வாய் 3 இருந்தால் மூத்த மற்றும் இளைய சகோதர சகோதரிகளுக்கு நல்லதில்லை என்பதாகவே இந்த முதல் ஸ்லோகம் சொல்ல வருகிறது. ஆனால் இந்த விளக்கம் மட்டுமே போதாது என்று சொல்வது போல மற்றும் இந்த அத்தியாயத்தில் சொல்லப்பட்ட அனைத்து ஸ்லோகங்களுக்கும் கருத வேண்டிய ஒரு விளக்கமாக இந்த இறுதி ஸ்லோகம் இருக்கிறது. எனவே இந்த இறுதி ஸ்லோகத்தில் ஞானத்தில் உயர்ந்தவரே இந்த யோகங்களை, அதாவது இந்த இணைவுகளை, 3 இருக்கின்ற கிரகங்கள், 3 சேர்கின்ற கிரகங்கள், 3 பார்க்கின்ற கிரகங்கள் போன்றவற்றை எல்லாம் அதன் பலவீனத்தை புரிந்து கொண்டு, பலா அபல விநிர்ணயாத், அதனுடைய பெற்ற பலம் அல்லது பலவீனத்தை புரிந்து கொண்டு அதன் பிறகே ஜாதகரின் அல்லது சகோதர சகோதரிகளின் பலன்களை நீங்கள் சொல்ல வேண்டும் என்பதாக பராசரர் மிகவும் தெளிவாக சொல்கிறார். 3 செவ்வாய் இருந்தாலும் சகோதரர்களுக்கு நல்லதில்லை என்பதை நேரடியாக சொல்லக்கூடாது. அந்த செவ்வாய் வலிமையாக இருக்கிறதா, ஷட்பலம் பெற்றிருக்கிறதா, ஆட்சி உச்சமாக இருக்கிறதா, அல்லது சுபர்களின் பார்வை பெற்றிருக்கிறதா போன்றவற்றையெல்லாம் கருத்தில் கொண்ட பிறகே, அஸ்தங்கம் அடைந்திருக்கிறதா போன்றவற்றையெல்லாம் பார்த்த பிறகே ஒரு முடிவிற்கு வர வேண்டும். செவ்வாய் 3 இருந்தாலேயே இந்த பலன் என்பதாக சொல்லக்கூடாது என்றும் பராசரர் இந்த இறுதி ஸ்லோகத்தின் மூலம் இந்த 14ஆம் ஸ்லோகத்திற்கு மட்டுமல்ல, இதுவரை நாம் பார்த்த அனைத்து ஸ்லோகங்களுக்கும் ஒரு கருத வேண்டிய ஒரு கருத்தாக இந்த இறுதி ஸ்லோகத்தை சொல்லி இந்த அத்தியாயத்தை நிறைவு செய்கிறார். எனவே நேரடியாக இந்த கிரக நிலை இருந்தாலேயே இந்த பலன் என்று சொல்லாமல் அந்த கிரகங்களுக்கு இருக்கின்ற பலம் அல்லது பலவீனத்தை தெளிவாக புரிந்து கொண்ட பிறகே ஒரு முடிவிற்கு நாம் வர வேண்டும் என்பதாக இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த இறுதி வரி, இந்த இறுதி ஸ்லோகம் என்பது மிகவும் இன்றியமையாதது. இது தெளிவாக புரியாவிட்டால் நாம் சொல்கின்ற பலனில் நிறைய பிரச்சனைகள் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இத்துடன் நான் இந்த பதிவை நிறைவு செய்வோம். இந்த பதிவில் பராசரர் இந்த 3ஆம் பாவகம் பற்றி சொன்ன முழுமையான செய்திகளை நாம் இங்கு பார்த்திருந்தோம். அனைத்து பிருகத் பராசர நூல்களில் இருந்து உள்ள கருத்துக்களை நாம் இங்கு பார்த்து இந்த 3ஆம் பாவகம் பற்றி ஒரு முழுமையான புரிதல் என்பது கிடைத்திருக்கும் என்பது என்னுடைய கருத்து. இதனை அடுத்த பதிவில் நாம் 4ஆம் பாவகத்தை துவங்க இருக்கிறோம். இந்த 3ஆம் பாவகத்திற்கு நமக்கு தெரிந்த பல்வேறு ஆதிபத்தியங்கள் பராசரர் சொல்லியிருந்தாலும் தெரியாத பல ஆதிபத்தியங்களும், அதே போல நமக்கு இதுவரை இருக்கின்ற பல்வேறு
கருத்துக்களுக்கு மாறுபட்ட கருத்துக்களையும், குறிப்பாக மூன்றாம் பாவகம், இளைய சகோதர ஸ்தானம், உபதேசம் என்பது மூன்றாம் பாவத்துடன் தொடர்பு இல்லாதது போன்ற கருத்துக்கள் நமக்கு இருந்தன. அதெல்லாம் இல்லை, அது பராசரர் சொல்கின்ற அந்த கருத்துக்களை புரிந்து கொண்டால் இந்த மூன்றாம் பாவத்திற்கு ஒரு தெளிவான புரிதல் என்பது நமக்கு கிடைக்கும். எனவே சகோதர சகோதரிகள், பயணங்கள், வேலையாட்கள், உபதேசம், அதே போல ஒருவருடைய ஆற்றல் போன்ற பல்வேறு தன்மைகள் இந்த மூன்றாம் பாவகத்தில் வெளிப்படும் என்பது ஒரு முக்கியமான புரிதல். அதை பராசரர் இந்த இடத்தில் வலியுறுத்துகிறார். அதே போல 3க்கு 10ஆம் பாவகமாக வருகின்ற 12ஆம் பாவகம் சில நேரம் 3ஆம் பாவகம் பற்றிய கருத்துக்களை வெளிப்படுத்தும் என்பதும் ஒரு ஜோதிட புரிதலை மேம்படுத்துகிறது என்பது என்னுடைய கருத்து. வாருங்கள், இத்துடன் இந்த பதிவை நிறைவு செய்வோம். அடுத்த பதிவில் 4ஆம் பாவகத்தை பார்ப்போம். என்னுடன் இணைந்து நீங்கள் அனைவரும் இந்த பிருகத் பராசர ஹோர சாஸ்திரம் என்ற ஒரு முக்கியமான மூல நூலை கற்கின்ற இந்த முயற்சியில் இணைந்து தொடர்ந்து பயணித்து வருவதற்கு மிக்க நன்றி. வாருங்கள், இணைந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம்.